எங்களால இந்தியாவெல்லாம் விளையாட முடியாதுப்பா. T20 உலகக்கோப்பை எங்களால இந்தியால விளையாட முடியாது. நீங்க எங்களோட அட்டவணைய நீங்க கொழும்பு இந்தியா, இலங்கையில மாத்தி வைங்க. நாங்க அங்க T20 வேர்ல்டு கப் விளையாண்டுக்கிறோம். 9.2 கோடி குடுத்து ஒரு பிளேயர ஏலத்துல எடுத்திருக்காங்க கேகேஆர். ஆனா அவசரமா உடனே கேகேஆர ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க பிசிசி. அப்படி என்னதான் நடந்தது பிசிசிஐக்கும் பிளஸ் முஸ்தபிர் ரஹ்மானுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் என்னதான் நடந்தது? எதனால பங்களாதேஷ் அணி இந்தியாவுல கிரிக்கெட் விளையாட வரமாட்டேங்கிறாங்க? பிளஸ் முஸ்தபிர் ரஹ்மான எதற்காக உடனே கேகேஆர் நீக்கினாங்க? பிசிசி அப்படி என்னதான் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இந்த பிரச்சனை எதனால உருவாச்சு? எதுக்காக இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு? எல்லாமே டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம அலசுவோம். அதற்கு முன்னாடி வீடியோக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மாரி ஒரு ஹைப்ங்கிற ஒரு பட்டன் வரும். அத டபுள் டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள மாரி இன்னும் நெறைய நண்பர்கள்ட்ட நம்மளோட வீடியோ போய் காமிக்கும். பிளஸ் அது நீங்க எனக்கு செய்ற ஒரு சின்ன உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, ஹைப் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா அந்த வீடியோ பார்த்தலாம் நண்பர்களே. 2026 T20 உலகக்கோப்பையில எங்களால இந்தியாவெல்லாம் விளையாட முடியாதுப்பா. எங்களுக்கான ஷெட்யூல நீங்க மாத்தி குடுங்க. நாங்க போய் இலங்கையில விளையாண்டுக்கிறோம். எங்களுக்கு ஷெட்யூல் இலங்கையில போட்டுருங்க எல்லாமே அப்படின்னு அவங்க ஒரு சைடு போர்க்கொடி புடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பிசிசி அவசரமா முஸ்தபிசர் ரகுமான உடனே இங்க உங்களோட டீம்ல இருந்து நீக்குங்க. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, இப்பதான் மினி எல்லாம் முடிஞ்சது. டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி நடந்ததுல 9.2 கோடிக்கு கேகேஆர் அணி அவர் தட்டி தூக்குனாங்க. அவர் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர உடனே நீங்க நீக்குங்க அப்படின்னு பிசிசி கேகேஆர் அணிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவ எடுத்துக்கிட்டு கேகேஆர் அணி உடனே இப்ப முஸ்தபிசர் ரகுமான அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. பிளஸ் அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க மூல காரணமா இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிளஸ் எதனால பங்களாதேஷ் அணி இந்தியால விளையாட வரமாட்டேங்கிறாங்க? எதற்காக உடனுக்குடனா பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசர் ரஹ்மான பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026ல விளையாடக்கூடாதுன்னு உடனே டீம் விட்டு தூக்குனாங்க. அப்படி எல்லாத்திற்கான ஒரே விளக்கம் இந்த வீடியோல இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பிரச்சனையில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்துக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. எஸ்பெஷலி இந்துக்கள் நம்ம இந்திய நாட்ட சேர்ந்த இந்துக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மக்கள்லாம் கொஞ்சம் கோவத்துல இருக்கிறாங்க. பிளஸ் நம்ம இந்தியர்களுக்கு அங்க பங்களாதேஷ்ல ஒரு பாதுகாப்பு இல்ல. இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. பிளஸ் அந்த நாட்டுல இருந்து வந்த ஒரு பிளேயர நீங்க எப்படி நம்ம இந்தியாவுல விளையாட வைக்கலாம்? பிளஸ் எதற்கு விளையாட வைக்கலாம்? எப்படி விளையாட வைக்கலாம்? நீங்க அவர உடனே இந்த இந்த நாட்டுல நீங்க விளையாட அவர வைக்கக்கூடாது. அவர தூக்குங்க. அவர அவர் ஐபிஎல் 2020 விளையாடுனா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க ஒரு சைடு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அவங்களோட அணி நிர்வாகமான கேகேஆர் அணி நிர்வாகத்தில அவரு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவருக்கே பார்த்தீங்கன்னா, பல விமர்சனங்கள் போய் குமிஞ்சிருக்கு. பிளஸ் அவர நீங்க டீம்ல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் பிசிசிஐக்கும் இந்த உத்தரவு போயிருக்கு. அவர டீம்ல வச்சிருந்தாருன்னா கேகேஆர் அணியில பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசர் ரஹ்மான் நீங்க விளையாடினாருன்னா, பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உடனே நீங்க கேகேஆர் அணி நிர்வாகத்திட்ட கொஞ்சம் பேசி, முஸ்தபிர் ரஹ்மான ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம், பிசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனே உத்தரவு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவுக்கு இணங்கி அவங்க பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அணி உடனே முஸ்தபிசர் ரஹ்மான் எங்களுக்கு ஐபிஎல்லே நீங்க வேணாம் அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க. பிளஸ் அவருக்கு பதிலா நீங்க வேற ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மென்ட்ல எடுத்துக்கலாம்னு பிசிசி சொல்ட்டாங்க. பிளஸ் அவங்களும் ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஒரு தரமான பவுலர இழந்துட்டாங்க. இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்கனால, அத ஒரு மையப்படுத்தி இந்த ஒரு ஸ்டார் பிளேயர அவங்க விலக்க கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஓகே. அத மனசுல வச்சுக்கிட்டு வர்றாங்க பங்களாதேஷ் அணி மொத்த அணியா சேர்ந்து இப்போ வராங்க. எதனாலனா, எங்க நாட்டுல இருந்து ஒத்த பிளேயர் உங்க நாட்டுல விளையாட வராரு. பிளஸ் அவருக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு அவர் நீங்க உடனே பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 தூக்கிட்டீங்க. நாங்க பிப்ரவரி மாசம் T20 வேர்ல்டு கப் விளையாட உங்க நாட்டுக்கு வரோம். பிளஸ் அப்படி இருக்கும்போது, ஒத்த பிளேயருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களே, மொத்த பிளேயருக்கும் எப்படி நீங்க பாதுகாப்பு குடுப்பீங்க? அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு போர்க்கொடி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லப்பா உங்க நாட்டுல விளையாட. நாங்க உங்க நாட்டுக்குலாம் விளையாட வரமாட்டோம். எங்களுக்கான ஷெட்யூல் எல்லாம் நீங்க மாத்தி இலங்கையில குடுங்க. நாங்க அங்க போய் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு சைடு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிசிசி என்ன சொல்றாங்க? இதற்கான விளக்கத்த அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா, ஓகே. உங்களுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி ஷெட்யூல் பிரிச்சு போட்டிருக்காங்களோ, அதே மாரி பிரிச்சு இலங்கையில போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சாத்தியம்?
ஆல்மோஸ்ட் வந்து ஷெட்யூல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கான பிக்சர்லாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டீம் விளையாட வராங்களோ, ப்ளஸ் அவங்களுக்கான ஹோட்டல் எல்லாம் வந்து புக் பண்ணியாச்சு. டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ளஸ் எந்த ஸ்டேடியத்தில் நடக்குதோ, ப்ளஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆவதுக்கு இன்னும் ஒரு 10 நாளா, 15 நாளா தான் இருக்கு. அப்படி இருக்கையில, திடீர்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து மாத்துறதுக்கு நீங்க மட்டும் விளையாடல. இது ஒரு ஐசிசி ரூலோட நடத்தக்கூடிய ஒரு T20 வேர்ல்டு கப். பிளஸ் அதற்கான எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சுகிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதுலருந்து முக்காவாசி நெருங்கிருச்சு. இப்போ வந்து நீங்க வந்து ஷெட்யூல மாத்தணும் அப்படின்னா, எந்த வகையில சாத்தியம்? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீங்க வந்து இங்க விளையாடுறதுனா விளையாடுங்க. இல்லன்னா விளையாட வராட்டியும் பரவால்ல அப்படின்னு பிசிசிஐ நச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ஐசிசி கிட்ட வந்து முறையிடுவோம். நீங்க எங்க வேணும்னாலும் போய் முறையிட்டுக்கங்க. எங்களோட பதில் இதுதான். நீங்க விளையாட வர்றதுனா வாங்க. இதுக்கப்புறம்லாம் ஷெட்யூல்லாம் மாத்த முடியாது. உங்க சௌரியத்துக்கு நீங்க விளையாடுறது ஒரு 2 நாடுனா கூட பிரச்சனை இல்ல. இது ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அப்படிங்கிறனால, உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்த முடியாது அப்படின்ட்டு பிசிசிஐ ஒரு தக்க பதிலடி குடுத்துருக்காங்க. இது ஒரு அரசியல் பிரச்சனையா போயிட்டுருக்கு. இந்த ஒரு பிரச்சனைய மையப்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து விளையாட வரமாட்டேங்கிறாங்க. பாதுகாப்பு இன்மை இல்லைங்கிறாங்க. பிசிசிஐ நல்ல ஒரு பதில் தான் குடுத்துருக்காங்க. ஆனா, அங்க நடக்கிற ஒரு கலவரம் ஒரு அரசியல் ரீதியா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப அது வந்து கிரிக்கெட் உள்ள வந்து புக ஆரம்பிச்சிருச்சு. கிரிக்கெட்லயும் வந்து சாட ஆரம்பிச்ச முஸ்தபிஸ் ரஹ்மான் நெனச்சிருப்பாரு, "ஏப்பா எங்க நாட்டுல நடக்கிற கலவரத்துக்கு என்ன ஏன்ப்பா கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொன்னீங்க? அவங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு அது அரசியல் ரீதியா அவங்க பார்த்துக்குவாங்க. பிளஸ் நான் என்னய்யா பண்ணுனேன்?" அப்படின்ட்டு முஸ்தபிசரோட ரஹ்மானோட மனநிலை உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு அரசியல் அரசியல் மிங்கிலான ஒரு பிரச்சனை தான். அதையும் கிரிக்கெட்டையும் எதற்குப்பா மிங்கிள் பண்றீங்க அப்படின்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுதான் மேட்ரு. இந்த ஒரு பிரச்சனைல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க வரமாட்டேன்னு சொன்னாலும், பிளஸ் பிசிசி அதற்கான விளக்கத்தையும் தெளிவா அவங்கள்ட்ட குடுத்துட்டாங்க. நண்பர்களே, இப்ப உங்களிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படி எல்லாமே தெளிவா உங்கள்ட்ட சொல்லிட்டேன். பிளஸ் கிரிக்கெட்டையும், அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கொண்ணா மிங்கிள் பண்றனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு. கிரிக்கெட்ட கிரிக்கெட்டா பாருங்க. அரசியல அரசியலா பார்த்தாங்க அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைங்கிறது போவே போவாது. பிளஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்ல அத எப்படி சால்வ் பண்ணுமோ சால்வ் பண்ணுவாங்க. கிரிக்கெட்ல நடக்கிற பிரச்சனைய சால்வ் பண்ணிக்குவாங்க. அரசியல் பிரச்சனைய அரசியல் அவங்களோட இதுல வந்து போயிருவாங்க. பிளஸ் அதையும் இதையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வர்றதுனால எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரோட வாழ்க்கையே வந்து பாதிக்கப்படுது. பிளஸ் 2 நாட்டுக்கும் இவ்வளோ ஒரு பிரச்சனைய வந்து ஏற்படுத்துது. அது எங்கெங்கலாம் போய் முடிய போதோ, அந்த அளவுக்கு ஒரு மோசமான சைடுல போய் முடிய ஆரம்பிக்கும். பிளஸ் இதற்கான கருத்த நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அரசியலையும், கிரிக்கெட்டையும் ஒண்ணுக்கொண்டு சேர்ந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை தேவையா? தேவையில்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.